அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாய்மொழி தேர்வுக்கான ஆரோக்கியம் மற்றும் உடல் உறுதி என்ற தலைப்பை பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் முக்கிய வார்த்தைகளையும் சொற்றொடர்களையும் பார்ப்போம். நீங்கள் இந்த காணொளியை நிறுத்தி இந்த வார்த்தைகளை படிக்கலாம். இப்பொழுது வீடு என்ற தலைப்பில் ஒரு உதாரண அறிமுகத்தை பார்ப்போம். எந்த நல்ல பழக்க வழக்கமும் பெற்றோரிடமிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். ஆம், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அறக்க பறக்கவென்று வாழ்க்கை வெவ்வேறு திசைகளில் அவர்களை அழைத்து செல்கிறது. இருந்தாலும் அதில் மூழ்கி விடாமல் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளிடம் எப்படி ஆரோக்கியம் மற்றும் உடல் பயிற்சி ஆகிய முக்கிய வாழ்வு அம்சங்களுக்கு நேரத்தை கட்டமைப்பது என்று கற்றுத்தர வேண்டும். அடுத்து உடற்பயிற்சி அம்சத்தை பார்ப்போம். உதாரணத்திற்கு, குடும்பம் ஒன்றாக நேரம் செலவழிக்கும் போது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை வெவ்வேறு விளையாட்டுகளுக்கு அறிமுகப்படுத்தலாம். பூப்பந்தாட்டம், கூடைப்பந்து விளையாட்டு, காற்பந்து விளையாட்டு என்ற பல விளையாட்டுகளுக்கு அறிமுகப்படுத்தி ஆர்வத்தை தூண்டலாம். இதனால் பிள்ளைகளுக்கே விளையாட்டின் மீது ஆர்வம் பெருகி வளர்ந்த பின்பும் அவரவர் இந்த நல்ல பழக்கத்தை தொடருவார்கள். அடுத்து ஆரோக்கியம் என்ற அம்சத்தை பார்ப்போம். ஆரோக்கியம் என்பது உடற்பயிற்சி செய்வது பற்றி மட்டுமல்ல. ஒருவர் சாப்பிடுவதும் ஆரோக்கியத்தை அதிக அளவில் பாதிக்கும். பரபரப்பான வாழ்க்கையினால் பல குடும்பங்களில் தினமும் வெளியில் உணவகங்களில் சாப்பிடுவது பழக்கமாகிவிட்டது. உணவகங்களில் ருசியை முக்கியப்படுத்தி உடலுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இதனால் பெற்றோர் தங்களுக்கு முடிந்தவரை வீட்டில் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சமைக்க முயற்சிக்க வேண்டும். இது முடியாவிட்டால் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவதன் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும். எனவே உணவகங்களில் வாங்கி சாப்பிட்டாலும் ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்களை தவிர்க்கலாம். அடுத்து பள்ளி என்ற தலைப்பில் உடற்பயிற்சி அம்சத்தை பார்ப்போம். முதலில் உடற்பயிற்சி என்ற தலைப்பில் அனைத்து பள்ளிகளிலும் உடற்பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இவற்றிலிருந்து மாணவர்களால் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை அறிய முடிகிறது. அது மட்டுமில்லாமல் பள்ளிகளில் நாஃபா என்ற தேர்வு 2 வருடத்திற்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. இதை நடத்தும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அனைத்து மாணவர்களையும் உடற்பயிற்சி செய்ய தகுந்த பயிற்சியையும் ஊக்குவிப்பையும் தருகிறார்கள். அடுத்து ஆரோக்கியம் அம்சம். பள்ளிகளும் ஆரோக்கியத்தை மாணவர்களிடையே முக்கியப்படுத்த நிறைய முயற்சி எடுத்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு, சமீப காலத்தில் அரசாங்கம் அனைத்து பள்ளிகளின் உணவகத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வாங்கும் ஒவ்வொரு உணவுப் பொருட்களுடனும் ஒரு பழத்தை இலவசமாக தர வரவு செலவை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் 6 மாதங்களுக்கு ஒரு முறை உடற்பயிற்சி வகுப்பில் ஆசிரியர்கள் மாணவர்களின் உயரத்தையும் எடையையும் எடுக்கிறார்கள். இவை மிகவும் அதிகமாக இருந்தால் உடனே பெற்றோருக்கு தெரிவித்து மருத்துவரை பார்க்க ஊக்குவிக்கிறார்கள். மாணவர்கள் மருத்துவ ஆலோசனையை பெறும்போது இன்னும் சீராக தங்களை பார்த்துக்கொள்ள முடியும். இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.